Okay guys, so I'm a boy and Sanjay there. So இன்னைக்கு நான் ஓப்பனிங் காமிக்க போகிறேன். இந்த ஓப்பனிங் பேர் வந்து பிரமிட் ஓப்பனிங், பட் மோஸ்ட்லி லண்டன் சிஸ்டம் தான் ஏதாவது சொன்னாங்க. ஸோ D4 ஸ்டார்ட் ஆகும். D5 இது. ஸோ D அப்படி 4 D5. ஸோ D4 மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து இந்த பொசிஷன் வந்து நைட்டெல்லாம் டெவலப் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ணோம் கேட்டிங்கன்னா பிஷப்பை டெவலப் பண்ணிடுவோம். அடுத்து அவங்க மோஸ்ட்லி D6 விளையாடுவாங்க. பிஷப்போ இதை பிளாக் பண்ண வைக்கிறதுக்கு டயகனல். ஸோ அடுத்து நம்ம என்ன விளையாடணும், E3 விளையாடணும். நான் கடைசியாக இந்த வீடியோ மூலிமா காமிக்கிறேன் அது எப்படி பிரமிட்னு. ஸோ இப்படி வச்சதுக்கப்புறம் மோஸ்ட்லி பிஷப் கம்ஸ் டு F5 தான் விளையாடுவாங்க. இந்த பொசிஷன் வந்து நம்ம என்ன விளையாடணும்னா பிஷப்பை இங்கே வைக்கணும். மோஸ்ட்லி அவங்க எடுத்துருவாங்க. ஸோ எடுத்ததுக்கப்புறம் சிம்பிளி நம்ம குயினை டெவலப் பண்ணிடலாம் இப்படி. ஸோ அடுத்து மோஸ்ட்லி அவங்க NB-D7 டிஃபென்சிவாக NB-D7 விளையாடுவாங்க. அடுத்து நம்ம வந்து C3. ஸோ இது எப்படி நான் பிரமிட் ஓப்பனிங் சொன்னேன்னா இங்கே பாருங்கள், பிரமிட் ஷேப்பில் எக்ஸாக்டாக இருக்குது. ஸோ அதனால் பிரமிட் ஓப்பனிங். ஸோ அடுத்து அவங்க மோஸ்ட்லி G6 விளையாடுவாங்க. ஸோ அடுத்து பிஷப்பை டெவலப் பண்ணி கேன்சல் பண்ணுறதுக்காண்டி விளையாடுவாங்க. நம்ம வந்து நைட் D7 விளையாண்டு பிஷப் G7 அவங்க விளையாடுவாங்க. ஸோ அடுத்து கடைசி ஸ்டெப் நைட் கம்ஸ் டு F3. ஸோ நீங்கள் இதை வந்து எந்த ஆர்டர் வேணாலும் பண்ணலாம். ஸோ பிரச்சனை இல்லை, நான் எனக்கு தெரிஞ்ச போய் ஆர்டர் பண்ணேன். அடுத்து போத் ஆஃப் தம் கேசஸ் இந்த யாராச்சும் இந்த ஓப்பனிங் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த பொசிஷன் பிளாக் வந்து மோஸ்ட்லி என்ன விளையாடுவாங்கன்னா C5 தான் விளையாடுவாங்க. சென்டர் பிரேக் பண்ணி C5 விளையாடுவாங்க. ஸோ நம்ம இப்போ என்ன விளையாடணும்னா சிம்பிளி இந்த பானை எடுக்கக்கூடாது. எடுத்தால் நைட்டை டெவலப் பண்ணி குயின் அட்டாக் பண்ணணும். ஸோ அது வந்து பெரிய பிக் மிஸ்டேக். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ரூக்கை டெவலப் பண்ணணும். ரூக் Fe1. ஸோ அவங்க சிம்பிளி அவங்க எடுத்தாலே இருப்பாங்க. இதை எடுக்க மாட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி ஹையர் ரேட்டுன்னா எடுக்க மாட்டாங்க. லைக் 1500 மெம்பர்ஸ் கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க. ஸோ இன்கேஸ் நம்ம அந்த ஐடியா சொன்னேன், இன்கேஸ் நம்ம எடுத்தால் இப்படி எடுக்கிறோம், அடுத்து வந்து இப்படி ஆக்கலாம். ஸோ அவங்க வந்து வின்னிங் பொசிஷன் ஆகிடுவாங்க இங்கே. ஸோ நம்ம எடுக்க மாட்டோம், மோஸ்ட்லி எடுக்க மாட்டாங்க சில பேர். பட் குறிப்பாக போய் 2000 ரேட்டட் ப்ரைஸில் எடுத்துருவாங்க. ஸோ நம்ம அவங்க இப்போ எடுத்தாங்கன்னா நம்ம நைட்டை வச்சு எடுக்க போகிறோம். C takes D4. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஏன் நான் அப்படி பண்ணேன்னு. அடுத்து அவங்க ரூக் AC5 கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க. ஸோ நம்ம இப்போ என்ன அப்படின்னா இப்போ அந்த மாதிரி அந்த சேலஞ்ச் பண்ணலாம். ஏன்னா ஸோ இன்கேஸ் அவங்க எடுத்தால் ஒரு மிஸ்டேக், ஏன்னா அந்த ஃபைல் அவங்களுக்கு போயிடும். ஸோ மோஸ்ட்லி எடுக்க மாட்டாங்க இங்கே. அதுக்கு பதிலாக அவங்க E6 விளையாட மாட்டாங்க. ஏன்னா அப்படி இந்த பிஷப் வச்சு இதை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க எவ்வளோ த்ரெட்ஸ் வந்து. இதை எடுத்தால் மிஸ்டேக், இதை மூவ் பண்ணால் மிஸ்டேக். ஸோ இப்போ பிளாக் என்ன மூவ் பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி பிஷப் இங்கே வர மாட்டாங்க, இப்படி பண்ணுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சது. இதுக்கப்புறம் நீங்களே விளையாடுத்து ஒயிட்டுக்கு வந்து நைட்டு டெவலப் ஆகிருக்கு, ருக்கு டெவலப் ஆகிருக்கு, குயின் டெவலப் ஆகிருக்கு, எல்லா பீஸஸும் ஆக்டிவாக இருக்குது. ஸோ பிளாக்குக்கும் நல்ல ஸ்ட்ராங் டிஃபென்ஸாக இருக்குது. இதே அவங்க ஸ்ட்ராங் டிஃபென்ஸாக எல்லாமே வேறு ஏதாச்சும் அஃபென்ஸ் கூட நம்ம இப்படி விளாண்டால் பிளாக்கு வந்து கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். டிஃபென்ஸ் விளையாடுறதா நிறைய ஈக்குவலாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இந்தமாதிரி விளையாண்டா வின் ஆடுறோம் இருக்கும். தேங்க்யூ.